இந்த மாதத்திலே தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளை நாம கவனித்து கேட்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நல்ல வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்ததற்காக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில பயப்படாத ஒரு மாதமாகலும் இருக்கிறதா அப்படின்னா இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மை பயமுறுத்துகிறது. சில நேரத்திலே நம்முடைய பொருளாதார நெருக்கடி நம்ம என்ன செய்கிறது? பயமுறுத்துகிறது. நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில, நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு விதமான பயம் வருகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரீர பலவீனம் அடைந்து விட்டால் நமக்கு ஒரு பயம் வருகிறது. என்னடா இந்த பலவீனம் வந்து வச்சது, இது போயிருமா, இது நம்ம கூட தான் தொடர்ந்து இருக்குமா, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரை போய் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு கவலை, ஒரு பெரிய ஒரு பயம் மனதுக்குள்ளா என்ன செய்கிறது? இருக்கிறது. அது போல நம்மால இதுதான் செய்ய முடியும், இதுக்கு மேல செய்ய முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் வருகிற பொழுது நமக்குள்ளாக ஒரு பெரிய பயம் உண்டாகிறது. அது போல ஸ்தோத்திரம், சில உறவுகள், சில பேர் நம்மளை தவறாக புரிந்து கொள்ளுகிற பொழுது நமக்குள்ளாக ஒரு பெரிய பயம் வருகிறது. தொடர்ந்து இனிமேல் அவங்க எங்கிட்ட பேசாமையே போயிடுவாங்களோ, இனிமேல் அவங்க என்னோட நல்ல நட்புறவுகள் இல்லாம போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது. சில நேரத்துல சில பேருக்குள்ளாக குடும்பத்துல ஒரு சில சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்துருச்சு அப்படின்னா ஒரு பயம் இருக்கிறது. இவங்க என்ன நினைப்பாங்களோ தெரியலையே, இவங்க தொடர்ந்து நம்ம கூட நல்ல அன்பா இருப்பாங்களா, நல்ல ஒரு கணவனாக, நல்ல ஒரு மனைவியாக, நல்ல ஒரு பிள்ளைகளாக நம்ம கூட இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பயம். இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில நாம் சந்திக்கிற பயங்களாகவே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா இந்த பயம் அப்படிங்கிறது ஒரு பாவமான ஒரு காரியம் அல்ல. இது எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்க வேண்டிய ஒரு காரியம். பயமே இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க எதையும் சரி செய்ய முடியாது. பயமே இல்லை அப்படின்னு சொன்னா அவர்கள் தங்களுடைய சீரத்தை பாதுகாத்துக் கொள்ள மாட்டார்கள். பயமே இல்லை அப்படின்னா நம்ம குடும்ப உறவுகளோடு பேசுகிற பொழுது எப்படி பேச வேண்டும் அப்படிங்கறதை அவங்க யோசிக்காமல் போய்விடுவார்கள். பயம் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் உண்டான ஒரு காரியமாக இருக்கிறது. அது எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் அநேக நேரங்களிலே அந்த பயம் நம்மை ஆளுகை செய்து பயத்தினாலே நாம செய்ய வேண்டிய காரியங்களை தொடர்ந்து செய்யாமல் நாம் முடங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அல்லேலூயா. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், எலியா என்கிற தேவ மனிதனுக்கு ஒரு பயம் வந்தது. என்ன பயம் அப்படின்னு சொன்னா, ஆகாப் ராஜாவின் மனைவி சொன்ன செய்தி அவனுக்குள்ளாக ஒரு பெரிய பயத்தை உண்டு பண்ணினது. என்ன பயம் அப்படின்னு சொன்னா, எப்படி ஆகிலும் அவர்கள் என்னை கொன்று போட்டு விடுவார்கள், எப்படி ஆகிலும் என்னை அவர்கள் கண்டுபிடித்து என்னை அவர்கள் என்ன சொன்னார்களோ செய்வேன் என்று சொல்லி அந்த காரியத்தை என்ன செய்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் இருந்ததினாலே அவன் முடங்கி போகிறவனாக சூறை செடிக்குள்ள போய் என்ன செஞ்சிட்டான்? படுத்து கொண்டான். தொடர்ந்து எதையும் செய்ய முடியாமல் படிக்கு, தொடர்ந்து முன்னேறி போக முடியாதபடிக்கு, தொடர்ந்து தேவனுடைய ஆலோசனை கேட்க முடியாதபடிக்கு, தொடர்ந்து தேவன் என்ன விரும்புகிறது அறிய முடியாதபடிக்கு இவரே ஒரு தீர்மானம் எடுக்கிறார். இனிமேல் நம்ம வாழ முடியாது, இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில நாம் எதுவும் செய்ய முடியாது, நாம் இவ்வளவு வைராக்கியமா கர்த்தருக்காக நம்ம வாழ்ந்தோம், ஆனால் நம்முடைய முடிவு ஒரு பெண்ணுடைய கையில இருக்கிறதே அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் அவர் படுத்து கொண்டு அவர் அப்படியே முடங்கி போனார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில பயம் இருக்கலாம். ஆனா அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையை முடக்கி போடுகிறதா இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். வண்டி ஓட்ட போற பொழுது நம்ம கொஞ்சம் பயம் இருக்க வேண்டியது நல்லதுதான். வண்டி வருகிறது, நம்ம கவனமாய் போக வேண்டும், பிரேக் எல்லாம் கரெக்டா பிடிக்கணும், நிதானமாய் போக வேண்டும் என்கிறது இருக்கிறது நல்லதுதான். அதே நேரத்துல அந்த பயமானது வண்டியை ஓட்டாம நிறுத்திட்டு, நான் வண்டி ஓட்டலப்பா, ஓட்டுல நான் எங்கேயாவது விழுந்துரும்பா அப்படின்னு சொல்றது, அது பயம் என்ன செய்கிறது? நம்மை ஆழ்த்துகிறது, நம்மை முன்னேறி போக விடாதபடிக்கு, நம்மை தொடர்ந்து செயல்பட வைக்காதபடிக்கு அது என்ன செய்கிறது? அது நம்மை
ஒரு ஒரு பேரலைஸா, இன்னும் சொல்ல போனா முடக்குகிறதாய் காணப்படுகிறதா இருக்கிறது. அதுதான் ரொம்ப டேஞ்சரான ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் இங்க பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் என்ன அப்படின்னா, பயப்படாதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும் பொழுது நீ என்ன செய்யாத, பயப்படாதே. நீங்கள் அப்படின்னு சொல்லல, பொதுவாக அவர் சொல்லவில்லை. ஆண்டவர் நேரடியாக பார்த்து சொல்லுகிறார், நீ என்ன செய்யாத, பயப்படாதே. ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு இந்த சூழலுக்கு ஏற்ற நிலைமையில நாம் யோசித்து பார்ப்போமானால், பாபிலோன் தேசத்துக்கு இஸ்ரவேலர்கள் சிறைப்பட்டு போகிறார்கள். அப்ப சிறைப்பட்டு போகிற பொழுது காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் அவர்கள் பாவங்கள் செய்தார்கள், தேவனுக்கு விரோதமாய் நடந்தார்கள், தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். ஆனால் ஆண்டவர் அவருடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக எச்சரித்தார், நீங்கள் செய்கிற காரியம் தேவனுக்கு விரோதமானது, தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம், தேவனை அலட்சியப்படுத்துகிற ஒரு காரியம், தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமான ஒரு காரியம். இவைகளிலிருந்து நீங்கள் மனந்திரும்புங்கள் என்று ஆண்டவர் தொடர்ச்சியாக அவருடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசிக்கொண்டே இருந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ அல்லது ஒரு சில ராஜாக்களோ அதை கண்டுகொள்ளவே இல்லை. அவர்கள் மனம் போன போக்கிலே அவர்கள் இஷ்டத்துக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்த காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். பின்பு ஆண்டவர் அவர்களை என்ன செய்கிறார், சிறைப்பட்டு போகும்படி ஒப்பு கொடுக்கிறார். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது எல்லா ஜனங்களும் சிறைப்பட்டு போகிறார்கள், பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகிறார்கள். போகிற நேரத்துல அவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய பயம் வருகிறது. என்ன பயம் அப்படின்னா, ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள் எங்க போனாங்க, எகிப்துக்கு போனார்கள். எகிப்துக்கு போன அவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது என்று அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அங்கே ஆளோட்டிகளினாலே ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கப்படவில்லை, அவர்கள் வேலை அதிகமாக வாங்கினார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுடைய சந்ததி வளரக்கூடாது என்று நினைத்தார்கள். இது மகா தீங்கை அவர்கள் அனுபவித்தார்கள் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால ஒரு பெரிய பயம், நம்முடைய தேசத்திலிருந்து நம்ம பாபிலோன் தேசத்துக்கு போகிறோம், நம்ம கதை முடிஞ்சு போச்சு, நம்முடைய இனமே இனிமேல் இருக்காது, அவ்வளவுதான் நம்முடைய எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு, ஒரு பயங்கரமான ஒரு பயத்தோடு அவர்கள் கடந்து செல்கிறார்கள். அப்பொழுது தம்முடைய ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் பேசுகிறார், நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எகிப்து தேசத்திலே நடந்த அந்த பிரகாரமாக இப்பொழுது என்ன செய்யாது, நடக்காது. நீங்கள் சிறைப்பட்டு போனாலும் நான் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை பலப்படுத்தி திரும்பவும் உங்கள் தேசத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவர் அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. சோத்திரம். இதுல ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன, பயப்படாதீங்க அப்படின்னு மட்டும் சொல்லல, அதோடு கூட அவர் இன்னொரு வார்த்தையும் கூட்டி சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க மட்டும் போகலப்பா, நானும் உங்களோடு கூட என்ன செய்கிறேன், வருகிறேன். என்னுடைய பிரசன்னம் உங்களோடு கூட என்னைக்கு என்ன செய்கிறது, இருக்கிறது. நீங்கள் என்னுடைய பிரசன்னத்தில் இருப்பதினால நீங்க பாபிலோன்ல இருந்தாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஒரு சூழ்நிலையில போய் வேறு ஒரு நாட்டு ராஜா, அது ஆண்டவரை அறியாத ஒரு ராஜாவுக்கு கீழே இருந்தாலும் அவர்கள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு என்னுடைய பிரசன்னம் உங்களோட கூட இருக்கிறது. அதுதான் ஆண்டவருக்கு என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அல்லேலூயா. சோத்திரம். நல்ல கவனிக்கணும். இவர் பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, அவர் யாரை பார்த்து சொல்லுகிறார் அப்படின்னா, முழு இஸ்ரவேலை பார்த்தும் சொல்லுகிறாரா அப்படின்னா கிடையாது. அநேக நேரங்களில் நாம் நினைத்துக் கொள்கிறோம், முழு இஸ்ரவேலையும் பார்த்து ஆண்டவர் நீ பயப்படாத, நான் உடனே இருக்கிறேன் என்று என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. ஏனென்றால் இஸ்ரவேல் தேசத்திலே அநேக அக்கிரமக்காரர்கள் இருந்தார்கள், அநேக அவிசுவாசிகளும் இருந்தார்கள். அவங்களுடைய தெய்வம் யெகோவா தேவனாக இருந்தாலும் அவங்களுடைய செயல்கள் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா அக்கிரமமாய் இருந்தது. அது மட்டுமல்ல, அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள் அப்படின்னா அவிசுவாசிகளாய் இருந்தார்கள். அல்லேலூயா. அவிசுவாசினா ஆண்டவருடைய வார்த்தையை நம்பாதவர்களாக இருந்தார்கள், ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் இதை சொல்லவில்லை, மாறாக யாருக்கு சொல்லுகிறார் அப்படின்னா
ஸ்தோத்திரம். உண்மையான இஸ்ரவேலரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற அவருடைய பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீ என்னோடு கூட இருக்கிறதுனால, நீ சிறைப்பட்டு போகிறதுனால நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், அதனால என்ன செய்யாத, பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 28, 29 ஆகிய வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் அங்கே நமக்கு எழுதி வைத்திருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, எல்லா யூதர்களும் யூதர்களா அப்படின்னு சொல்லி அங்க நம்ம பார்க்கிறோம். ஆதலால் புறம்பாக யூதனானவன் ஒரு யூதனா என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா யார் யூதன்? உள்ளத்தில யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுடைய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். பவுல் ரோமபுரியில உள்ள சோதர சபைக்கு எழுதுகிற பொழுது சில பேர் தங்களை மார்த்தட்டி கொண்டார்கள். நான் யூதனாக்கும் தேவன் தான், யெகோவா தேவன் தான் எங்களுக்கு இருக்கிறார், நான் ஒரு யூதன், நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் அப்படின்னு தங்களை குறித்து பெருமையாய் பேசி கொண்டிருந்தார்கள். அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ புறம்பே, நீ ஒரு யூத குலத்திலே பிறந்ததினாலே, நீ யூதனுடைய சந்ததியில வந்ததினாலே நீ யூதன் என்று அர்த்தம் கொள்ள முடியாது. நீ விருத்த சேதனம் பெற்றதினாலே நீ யூதன் என்று சொல்லிவிட முடியாது. உண்மையான யூதன் யாருன்னா, எங்க யாருடைய உள்ளத்திலே மாற்றங்கள் இருக்கிறதோ அவங்கதான் உண்மையானவர்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது எல்லாரையும் பார்த்து சொன்னாரா? சொல்லல. ஏன்னா அங்கே தேவனை விசுவாசியாதவர்கள் அநேகர் இருந்தார்கள், தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்கிறவர்கள் அநேகர் இருந்தார்கள். ஆனால் அவர் யாரை பார்த்து சொல்லுகிறார் என்றால், யார் தேவனோடு இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து தேவன் சொல்லுகிறார், நான் உன் கூட தான்பா இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது, தேவன் எங்க இருக்கிறாருன்னா இஸ்ரவேல் தேசத்துல தான் இருக்கிறாரு. தேவன் எங்க இருக்கிறாருன்னா இஸ்ரவேல் இருக்கிற ஆலயத்துக்குள்ளதாக தான் தேவன் இருக்கிறார், வேற எங்கேயுமே அவர் இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அதனால இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வெளியே போனாங்கன்னா ஆண்டவரையே விட்டுட்டு வெளியே போற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அதனால அநேகருக்கு துக்கம், ஐயோ என்னுடைய தேவன் கொடுத்த தேசத்தை விட்டு வெளியே போகிறேனே, தேவன் கொடுக்கிற பாதுகாப்பை விட்டு வெளியே போகிறேனே, தேவன் கொடுக்கிற ஸ்தோத்திர ஒரு பெரிய அடைக்கலத்தை விட்டு வெளியே போகிறேனே, தேவனுடைய ஆலயத்துக்கு போக முடியாமல், தேவன் அங்கே அல்லவா இருக்கிறார், அங்கே நான் போய் ஆராதிக்க முடியாத என்ற ஒரு அங்கலாய்ப்போடு போகிற ஜனங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நினைக்கிற மாதிரி நான் இஸ்ரவேல் தேசத்திலே மட்டுமல்ல, நான் தேவாலயத்திலே மட்டுமல்ல, நீ எங்கே போனாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அவருக்கு பயப்பட்டு அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிற நம்மோடு கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம பயப்படணுங்கிற அவசியம் இல்ல, நம்ம முடங்கி போகணுங்கிற அவசியம் இல்ல. நம்ம எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது, நம்ம கொஞ்சம் கருத்தா இருக்கிறது நல்லது. அதே நேரத்துல நமக்கு அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு உலகத்தை போல நம்மளும் பயப்பட வேண்டியது இல்லை. காரணம், உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன் பெரியவராயிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. சோதரர், அவர் நம்ம கூட என்ன செய்கிறாரு? இருக்கிறார். கூட இருக்கிறேன் அப்படிங்கிறத அநேக இடத்துல அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? சொல்லி இருக்கிறார். நான் உன் கூட தான் என்ன செய்ய போறேன்? இருக்க போகிறேன். நீ என்ன செய்ய வேண்டியதில்ல, பயப்பட வேண்டியதே இல்ல. ஆண்டவர் ஸ்தோத்திரம். இதே அதிகாரத்துல, இதே புஸ்தகத்துல 43வது அதிகாரத்துல 2வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க போகிற? தண்ணீர்களில் கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் என்ன செய்யாது? பற்றாது. எப்படி இது நடக்கும் அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு காரியம் தான், கர்த்தர் நம்ம கூட இருப்பாரானால இது கண்டிப்பா நடக்கும். அதான் ஆண்டவர் இங்க என்ன செய்கிறார்? அவங்கள பார்த்து சொல்லுகிறார், நீ தண்ணீரை கடந்தாலும் ஆறுகளை கடந்தாலும் அக்கினிக்குள்ள கடந்தாலும்
நீ சேதமாகாதபடிக்கு உன்னை காப்பாற்றும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அது மட்டுமல்ல, யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல 9வது வசனத்துல ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்க, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல பெரிய பெரிய ஆளுங்களுக்கு பெரிய பெரிய பாதுகாப்பு செட்டப் எல்லாம் இருக்குது. முதலமைச்சர்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு, பிரைம் மினிஸ்டர்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு, குடியரசுத் தலைவர்னா ஒரு பெரிய பாதுகாப்பு. அவங்களுக்கு என்னன்னா ஏதாவது எதிரிகள் வந்து அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா அவங்க இருப்பாங்க. அதுக்கு நல்ல ட்ரெயின்டான நபர்கள் இருப்பாங்க. ஆனால் அதை விட மிகவும் ட்ரெயின்டான, அதை விட மிகவும் வலிமையுள்ள, உலகத்தை வானத்தை படைத்த எல்லா சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம கூட இருக்கிறாருங்கிறது எவ்வளவு பெரிய காரியம். அல்லேலூயா. ஆனா பிரச்சனை என்னன்னா, அது நம்ம கண்ணால என்ன செய்ய மாட்டேங்கிறோம், பார்க்க மாட்டேங்கிறோம். அதனால நம்ம விசுவாசிக்கிறது ரொம்ப கஷ்டமாக. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ அக்கினிக்குள்ள இருந்தா கூட ஒரு முடி கூட கருகாதபடிக்கு உன்னை பாதுகாக்க நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில யாராவது நம்முடைய முயற்சியை தடுக்க முடியுமா, யாராவது நம்முடைய வளர்ச்சியை தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா யாரும் தடுக்க. ஏன்னா நமக்கு உதவி செய்யும்படி, நம்மை பாதுகாக்கும்படி நம்முடைய கர்த்தர் நம்முடனே கூட இருக்கிறார். சில நேரத்தில் நமக்கு பயம் வந்து சோத்துறோம். நம்ம என்ன செய்யறோம்னா, அவ்வளவுதான் இந்த பிரச்சனை, இது மேல இந்த பிரச்சனைய ஒன்னும் செய்ய முடியாது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, நம்மளே ஒரு தீர்மானத்துக்குள்ளாக வந்து விடுகிறோம். கர்த்தர் இருக்கிறார், அவரால் இந்த சூழ்நிலையை மாற்ற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு என்ன செய்ய மாட்டேங்க. அதுதான் இங்க பிரச்சனையாக என்ன செய்கிறது, இருக்கிறது. ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 27:1, கர்த்தர் என் வெளிச்சம் என் ரட்சிப்புமாய் இருக்கிறார், அதனால் நான் யாருக்கு பயப்படுவேன். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், எத்தனை மனிதர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பட்டுமே, எத்தனை சூழ்நிலைகள் எனக்கு விரோதமாய் எழும்பட்டுமே, நான் யாருக்கு பயப்படுவேன். ஏன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு ரட்சிப்பாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா. அதுக்கப்புறம் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என் ஜீவனின் அரணாய் இருக்கிறார், அதனால யாருக்கு நான் அஞ்சுவேன். இதேதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை பார்த்து என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். அதே போல தேவதூதன் மரியாள் இடத்துல பேசுகிற பொழுது சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், அதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் என்ன, தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, தேவன் என்னோட கூட இருக்கிறார், நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் முடங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை, நான் சோதர உலகத்தாரை போல சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பாதுகாக்கும்படி, எல்லாரும் சொல்லுங்க, என்னை பாதுகாக்கும்படி, என்னை உயர்த்தும்படி, என்னை நடத்தும்படி, என்னை சுகமாக்கும்படி, என் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றும்படி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென், 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 ஆமென். ஆண்டவரே சொல்றார், அவன் கூட என்ன செய்யறேன், எதுக்கு இருக்கிறாரா? அவர் சொல்றார் பாருங்க, நான் என்ன செய்வேன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை என்ன செய்வேன், தாங்குவேன். எவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்ம கூட இருந்து இவ்வளவு அற்புதங்களை நமக்கு செய்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உண்மையே தானா? ஆண்டவர் நமக்கு அப்படி இருக்க வல்லமை உடையவராக இருக்கிறாரா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்த வார்த்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் என்னை பலப்படுத்துவா, அவர் எனக்கு சகாயம் பண்ணுவா, அவருடைய நீதியின் வலது கரத்தினாலே என்னை தாங்குவா, நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, என் தேவன் என்னோட கூட இருக்கிறார். ஆமென், ஆமென். எல்லாம் இழந்திருக்கலாமா? அவருடைய சமூகத்துல சொல்லலாமா, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் என்னோடு கூட இருக்கிறார்? அவரை பார்த்து சொல்லுங்க, நீர் என்னோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நான் பயந்து நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் முடங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு சகாயம் செய்யும்படி, என்னை பலப்படுத்தும்படி என் தேவன் என்னோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் விசுவாசத்தோடு ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.